ஆமா, ஏன் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க மாட்டானா உன் பையன்? நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்ச அன்னைக்கு கணவனும் மனைவியும். ஆமா ஆமா, அதனால எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும்னாலே ஓடி ஓடிதான் என் பையன். 5 குழந்தைகளை பெத்த அப்பம் பேசுற பேச்சா இது? நீங்களே சொல்லுங்க. சிவசாமி, எப்படியாவது உன் பையனை கண்டிப்பா திருப்தியே ஆகணும்ப்பா. இல்லன்னா வீடும் தாங்காது, இந்த நாடும் தாங்காது. ஏற்கனவே 60 கோடியை தாண்டியாச்சு நம்ம ஜனத்தொகை. நான் வாங்கி கொடுத்த இந்த நிலம் மண் இல்ல, பொண்ணு. சாமி, நிலத்தை வாங்கி விட்டீங்க, இந்த 7 சனங்களை கை விட்டுறாதீங்க சாமி. இப்ப அந்த நிலத்துல வேலை செய்யற எல்லாரையுமே நான் வேலைக்கு வச்சுக்க போறேன். போருமா? நீதான் மேஸ்திரி. சாமி, நீங்க நல்லா இருக்கணுங்க. வர்ற வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க. நீங்க வந்தீங்கன்னா விதை விட்டுடலாம். ஐயா குடும்பத்தோட வரணுங்க. வரேன்ப்பா, வரேன். அப்ப நாங்க போயிட்டு வரேங்க. வரேன் சார். கும்பிடுற சாமி. ராஸ்கல், உள்ள வர. ஜூஸ்லஸ் பழம். உன் மேல பாசம் வச்சிருக்க பாரு, என்ன செருப்பால் அடிக்கணும். ஏன் எப்படி சொல்றீங்க? என்னடா, அப்பன் 10 ஏக்கர் நிலம் வாங்கி கொடுத்திருக்கானே, அதுவும் காவிரி பூமியில. அதுக்கு நன்றி கடனா அப்பனுக்கு ஒரு சுருட்டு கொடுப்போம் கிடையாது. Think of the devil. Paradise. நீதான்டா என் பையன். கொளுத்துடா, கொளுத்து. ஏன்டா தயங்குற? நாளைக்கு என்னையே கொளுத்த போறவன்டா நீ. சுருட்ட கொளுத்தினா என்ன? கொளுத்து. ஒரு நிமிஷம், உங்ககிட்ட எதுரா சிகரெட் லைட்டர்? திருட்டு பய, அப்பனை போலவே திருட்டு தம் அடிக்கிறான். நாங்க என்ன செய்யணும்? இது என்ன சாமி பெரிய பிரம்ம வித்தீங்களா? உங்க ராசிக்கார கையால ஆத்தால வேண்டிக்கிட்டு 3 படி நெல்ல வாரி நிலத்துல போடுங்க, மத்தத நாங்க பாத்துக்கிறோம். பொம்பளைங்க போடலாம்ல, தப்பில்லையே. என்ன சாமி என்கிட்ட விளையாடுறீங்க? யார் வேணாலும் போடலாங்க. அம்மா உமா, நம்ம வீட்லயே ராசிக்காரி நீதான். நீ காலடி எடுத்து வச்ச பிறகுதான் எனக்கு ஜஸ்டிஸ் போஸ்டே கிடைச்சது. நான் முதல்ல வாங்குற நிலம் இது, அதுவும் உங்களுக்காகத்தான். நீயே முதல்ல இந்த விதை எடுத்து போடுமா? ஒரு நிமிஷம்மா, நல்லா யோசிச்சுதான் அவளை விதை அள்ளி போட சொன்னீங்களா? ஏண்டி? இது விளைய வேண்டிய நிலம், விளைச்சலுக்கும் அவளுக்கும் தான் ராசியே இல்லையே. நீ நெல்ல போடு. சாரி டாடி, ஒரு வகையில இந்த விளைச்சல் இல்லாத நிலத்தை குத்தகைக்கு எடுத்தவன் தான். நானும் ராசி இல்லாதவன் தான். நல்லா வேண்டிக்கிட்டு தூவுங்க, பொண்ணா விளையட்டும். நெஞ்சுக்குள்ள கள்ளியும் சப்பாத்தியும் முளைச்சாச்சு. இனிமே பொண்ணு விளைஞ்சா என்ன, பித்தளை விளைஞ்சா என்னடே?
இந்த பாருமா, அவ சொன்ன விதம் தப்பா இருக்கலாம், ஆனா சொன்ன விஷயம் தப்பு இல்ல. ஒரு விதத்துல எனக்கும் வருத்தம் தான். ஆனா உன் மேல தப்பு இல்லைன்னு எனக்கு புரியுது, அவளுக்கு புரிய மாட்டேங்குத. இத இப்படியே விட்டுலாம். என்னடா நான் பேச மாட்டேங்குத? அடுத்தவங்க அடிச்சா அம்மான்னு அழலாம், அம்மாவே அடிச்சா இதனால உங்க அம்மாவை வெறுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அவங்கள நான் தெய்வமா நினைக்கிறவன். எந்த நிலையிலையும் அவங்கள வணங்க வேண்டியது என்னுடைய கடமை. தேங்க்ஸ்ரா. அதே மாதிரி உமாவும் என்ன தெய்வமா நினைக்கிறா. எந்த நிலையிலையும் அவளை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை.